Hi all, welcome to the session. ஸோ இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னாலே நமக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸி டாபிக் தான். ஏற்கனவே நம்ம ஜாவால நிறைய படிச்சிருக்கோம். பேசிக்காகவும் நமக்கு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னா ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது தான் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, எதில் நம்ம ஆப்ரேஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸில் வேல்யூஸ்ல பண்ண போறோம். ஓகே, ஒரு சில ஆப்ரேஷன் பண்ண போறோம். அந்த ஆப்ரேஷனுக்கு என்ன சிம்பிள் யூஸ் ஆகுதோ அதுதான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சம் பண்ண போறோம், அடிஷன் பண்ண போறோம்னா அதுக்கு நமக்கே தெரியும் பிளஸ், சப்ராக்ட் பண்ண போறோம்னா அதுக்கு மைனஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதுல என்ன பண்ண போறோம், பைத்தான்ல இருக்கிற ஆப்ரேட்டர்ஸை பத்தி அதோட டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பைத்தானை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் arithmetic operators. ஸோ இந்த arithmetic operatorsல என்னென்ன இருக்க போகுதுன்னா நமக்கு ஜென்ரலாவே தெரியும். arithmeticனாலே அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ பிளஸ்னா அடிஷன், ஓகே, அடிஷன், மைனஸ்னா சப்ட்ராக்ஷன், ஓகே, ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன், ஸ்லாஷ்னா டிவிஷன், ஓகே. அதுக்கப்புறம் மாடுலஸ் இருக்கு. ஸோ மாடுலஸை பத்தி நமக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ டிவைட் பண்ண போறோம்னா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்துச்சுன்னா அது மாடுலஸ்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃப்ளோர் டிவிஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாடுலஸ் எழுதிடுறேன், மாடுலஸ். ஓகே, டபுள் ஸ்லாஷ் ஃப்ளோர் டிவிஷன் எதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ டிவைட் பண்றீங்க, டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0.5ல வருது. ஓகே, இப்போ 15 divided by 2னா இட் இஸ் கோயிங் டு பி 7.5. ஸோ 7.5 வந்து நியரஸ்ட் ஹோல் நம்பருக்கு ரவுண்ட் பண்ணி தருவாங்க. நமக்கு ரவுண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வரணும். 0.5ல எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஸோ அதை ரவுண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் இந்த ஃப்ளோர் டிவிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்பெனன்ஷியேஷன் இருக்கு. ஸோ அது ஒன்றும் இல்லை, நமக்கு பவர் போடுவோம்ல, 2 power 3 அந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் ஆகுறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு டபுள் ஸ்டார் போடுவாங்க. ஓகே, இப்ப 2 டபுள் ஸ்டார் 3 அப்படின்னா 2 into 2 into 3, I mean 2 into 2 into 2, 3 times அந்த 2 வந்து இன்டூ பண்ணி கொடுக்கறது. ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு எதுல வருது, நம்மளோட அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை வச்சு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பிரிண்ட்ல நான் 23 plus 45, ஓகே, ஆர் இப்போ நான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னா 45 minus 45 0 வரும். பிரிண்ட் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா 45 divided by or double, I mean ஃப்ளோர் டிவிஷன் divided by 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல்ல 68 0 22 வந்துருச்சு. ஓகே, இதுதான் நம்மளோட அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூவை அசைன் பண்றது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இதை நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கூடயும் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கூடயும் நம்ம வந்து குரூப் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் வந்து எது கூடனா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கூட தான். இப்போ நான் எக்ஸ் கூட இப்போ இருக்கிற வேல்யூ கூட நான் வந்து இன்னொரு 5 ஆட் பண்ணணும், இல்ல இன்னொரு 10 ஆட் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10 கொடுப்பேன்னா இதை ஆல்டர்னேட்டிவா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எடுத்து அதை 5 கூட பிளஸ் பண்ணி திருப்பி எக்ஸுக்கே அசைன் பண்ணி விட்டுரும். இது ஷார்ட் ஹேண்ட் நமக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல நமக்கு வரும். ஸோ பிளஸ் ஈக்குவல் டு கொடுக்கலாம், அதே மாதிரி மைனஸ் ஈக்குவல் டு கொடுக்கலாம், ஓகே, டிவிஷன் ஈக்குவல் டு கொடுக்கலாம், டிவைட் பண்ணி திருப்பி அது வேல்யூ அதுலயே சேவ் பண்ணி விட்டுரு அப்படின்றதுக்கு நம்ம இது எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வரும். இதுவுமே வந்து நமக்கு ஜாவால இந்த மாதிரி ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஆப்ரேட்டருமே எது வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ் நம்ம ஆட்டோமேஷனுக்கோ அது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல நமக்கு இருக்கிறது டபுள் ஈக்குவல் டு.
ஓகே, டபுள் ஈக்குவல் டு எப்ப நம்ம கொடுப்போம்? எக்ஸோட வேல்யூ வந்து 10, ஒய்யோட வேல்யூ வந்து 6ன்னு வச்சுப்போம். ஓகே, இது ரெண்டுமே ஈக்குவலா இல்லையான்னு நான் பார்க்கணும். இஃப்ல போடலாம், இல்ல பிரிண்ட்ல போடலாம். ஸோ ஒரு பூலியன் கண்டிஷன்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டரே வரும். ரெண்டு வேல்யூ நான் கம்பேர் பண்றேன், அது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு பாக்குறேன். ஈக்குவலா இருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ நாட் ஈக்குவலானு நான் செக் பண்ணணும். ஓகே, ஈக்குவலா மட்டும் இல்ல, நாட் ஈக்குவலா. ஓகே, அதையும் நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு செக் பண்ணலாம். ஓகே, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இங்க எல்லாமேலயும் 5க்கு பதிலா ஒரிஜினல் வேல்யூக்கு பதிலா ஒரு வேரியபிளை கொடுத்துட்டுருவோம், விச் இஸ் 5. ஓகே, 5 கொடுத்துட்டு அதுல நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எல்லாமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுல இதை தான் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் print x less than y. So இங்க பாத்தீங்கன்னா x is equal to y க்கு முதல்ல false வரும், not equal to க்கு true வரும். ஓகே, நம்ம இங்க வந்து கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு வேல்யூ வந்து ட்ரூ வரும் நமக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வேல்யூ வரும் யோசிங்க. x வந்து கிரேட்டர் தென் y-ஆன்னு கேக்குது. ஆமா, ட்ரூ. ஓகே, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 கேக்குது. ஓகே, ஸோ ட்ரூ. என்ன கிரேட்டர் தென், இங்க வந்து வெறும் கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, which is again true. இது ரெண்டுமே நமக்கு ஃபால்ஸ் வந்துடும், ஏன்னா அது லெஸ்ஸர் கிடையாது, லெஸ்ஸர் தென் ஈக்குவலும் கிடையாது. ஓகே, ஸோ இங்க நம்ம ஃபால்ஸ் கொடுத்துலாம். ஸோ ஃபால்ஸ் 3 ட்ரூ 2 ஃபால்ஸ் திருப்பி. ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஃபால்ஸ் 2, ஓகே 3 ட்ரூ 2 ஃபால்ஸ் கரெக்டா வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் இருக்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கம்பைன் பண்ணணும், என்னோட கம்பேரிசனை நான் கம்பைன் பண்ணணும். மோர் தென் ஒன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அப்ப நான் கம்பைன் பண்ணி அதோட ஆன்சர் வச்சுதான் நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் போவேன். ஓகே, ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம பெருசா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு, which is and, or, not. ஓகே, and வந்து எதுக்கு பண்றோம்? இப்ப ரெண்டு கண்டிஷன், மோர் தென் ஒன் கண்டிஷன் தான் நான் லாஜிக்கல் ஆப்ரேட்டரே போவேன்னு சொல்வேன் இல்லையா? சோ கண்டிஷன் 1ன்னு வச்சுப்போம். ஓகே, கண்டிஷன் 2, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோ நமக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் and. சோ அண்டோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் தான் இருக்கும். சோ அண்ட பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துச்சுன்னா எனக்கு ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஓகே, இதுவே ஆர் வந்து என்ன பண்ணும்? ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து ட்ரூ கொடுத்துருக்குல்ல, அப்ப நான் ட்ரூ கொடுத்துறேன் அப்படின்ட்டு ட்ரூ கொடுக்கும். இதுதான் அண்டுக்கும் ஆருக்கும் டிஃபரன்ஸ். ஏன்னா மோர் தென் ஒன் கண்டிஷனை செக் பண்ணும்போது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஒரு மோர் தென் ஒன்ல ஒன்னு பாஸ் ஆனாலும் ஆர் வந்து என்ன சொல்லிடும்? எனக்கு எல்லா கண்டிஷனும் பாஸ், நீங்க அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்லிடும். ஆனா அண்டு வந்து எல்லா கண்டிஷனும் பாஸ் ஆனா மட்டும்தான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கும். ஓகே, இதுவே நாட் வந்து இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாது. ஸோ நாட் என்ன பண்ண போகுதுன்னா அது பேஸ்ட் ஆன் டாப் ஆஃப் அண்ட் ஆருக்கு தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்ப வந்து அண்டுல, ஓகே அண்ட்ல நான் என்ன பண்றேன்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் லெஸ்ஸர் தென் 5ன்னு கொடுக்குறேன். எக்ஸோட வேல்யூ இப்போதைக்கு 10 தான். எக்ஸ் வந்து லெஸ்ஸர் தென் 5ஆ? இல்ல, ஃபால்ஸ். ஓகே, அந்த ஃபால்ஸ எனக்கு ட்ரூன்னு மாத்தணும் அப்படின்னா நான் நாட் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ நாட் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? இங்க நாட்னு கொடுக்குறேன். ஸோ நாட் யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு ட்ரூன்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு மாத்தோம், ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ட்ரூன்னு மாத்தோம். இதுதான் நம்ம வேலை. ஓகே, ஸோ இதை மாத்தி மாத்தி கொடுக்கறது தான் நம்மளோட வேலையே. ஓகே, ஸோ இதுதான் நாட்டோட வேலை. இது எல்லாமே எதுல வருது? லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல வருது. ஸோ நம்ம வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? print x is lesser than 5, which is false, and x is greater than or equal to 10. ஓகே, equal to 10 அது ட்ரூ ஆயிடும். ஆனா லெஸ் தென் 5 வரும்போது அங்க ஃபால்ஸ் வரும்போது எனக்கு இங்க என்ன வரும்? ஃபால்ஸ்ன்னு வந்துடும். ஓகே, இதையே நான் என்ன பண்றேன்? கிரேட்டர் தென் 5 அண்ட் லெஸ்ஸர் தென் 10, ஐ மீன் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். ஸோ எனக்கு ட்ரூ வரும்.
ஓகே, இதே கண்டிஷனை நான் ஆர் போட்டேன்னா எனக்கு ட்ரூன்னு வரும். ஏன்னா ஒரு கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகுது இல்லையா, அதனால ஆர் போட்டேன்னா எனக்கு ட்ரூன்னு வரும். ஓகே, சோ இந்த கண்டிஷனை நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், பிரிண்ட் நாட் எக்ஸ் லெஸ் தென் 5. எக்ஸ் லெஸ் தென் 5ன்றது எனக்கு ஃபால்ஸ் தான், அதை ட்ரூவா மாத்தி கொடுக்கும். சோ எனக்கு ஆன்சர் என்ன வரும், ட்ரூன்னு வரும். சோ லாஸ்டா நமக்கு லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல நமக்கு என்ன வரப்போகுது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ், மீதி எல்லாமே ட்ரூன்னு வரணும். அதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அப்புறம் அது வருதான்னு பார்ப்போம். ஃபால்ஸ், மீதி எல்லாமே ட்ரூ, கரெக்டாக வருது. ஓகே, இதுதான் நம்மளோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, என்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ்வலா வந்து ஆப்ஜெக்ட் கம்பேரிசனுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். ஈக்குவல் டு கிடையாது, இது ஈக்குவல் டு மாதிரி இருக்கும், ஆனால் அது ஈக்குவல் டு கிடையாது. ஸோ கம்பேரிசனுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கம்பேரிசனுக்கு கொடுக்குறோம். ஸோ எக்ஸாக்டா எப்படி வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்ம 2 ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணிடுவோம். லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ லிஸ்ட் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஸோ பனானா ஆப்பிள் அப்படின்னு 2 கொடுக்குறேன். ஓகே, விச் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரிங் தான். ஓகேவா, ஸோ அந்த ஸ்ட்ரிங்ல நான் இதை கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் இதையே காப்பி பண்ணி y கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றேன், x ஆர் z ஈக்குவல் டு x கொடுக்குறேன். ஸோ என்ன பண்றேன், லிட்டரலா x-ஓட வேல்யூ எல்லாம் z-க்கு கம்பேர் கொடுத்துடுறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் x is y. ஓகே, இதுக்கும் end x is z. ஓகே, ஸோ ஈக்குவல் டு ஈக்குவல்டுன்னு கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சேமா இருக்கிறதால எனக்கு இங்க ட்ரூன் தான் வரும். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ இஸ் என்ன பண்ண போது, ஒரே ரெஃபரன்ஸா அப்படின்னு பார்க்க போகுது. ஓகே, ஸோ என்ன பண்ண போகுது அப்படின்னா, எக்ஸோட இதுவும் ஆப்ஜெக்டும் ஒய்யோட ஆப்ஜெக்டும் சேமா. ஓகே, அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண போகுது, அது ட்ரூன்னு கொடுக்க போகுது. ஆனா இங்க எக்ஸ் வேற ஒய் வேற, எக்ஸுக்கும் ஒய்க்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்கு நான் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். இங்க நான் எக்ஸ் தான் வந்து ஒய் இசட்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஏன்னா போத் வேரியபிள்ஸ்க்கும் சேம் ஆப்ஜெக்ட் தான், அதனால நமக்கு என்ன பண்ண போறோம், இங்க ட்ரூ கொடுக்க போறோம். ஓகே, ட்ரூ வருதான்னு இப்ப பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன ஆப்ரேட்டர், நமக்கு ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர். ஓகே, ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர் வந்துருச்சா, ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ கரெக்டா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுவே எடுத்துப்போமா நம்ம, இல்லைன்னா கலர்ஸ் எடுத்துப்போம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ப்ளூ, ஆரஞ்ச், பிளாக் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இருக்கா, இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ கொடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாட் இன் ஒன்னு இருக்கு. ஸோ நாட் இன் என்ன பண்ண போகுது, அந்த லிஸ்ட்ல நான் கேட்கறது இருக்கக்கூடாது, இல்லைன்னா ட்ரூ, இருந்தா ஃபால்ஸ். ஓகே, ஸோ 2 ஆப்ரேட்டர் இருக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ல, இன்னும் நாட் இன்னும். ஸோ இன்னும் என்ன சொல்ல போகுது, எனக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூல ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு அப்படின்னா ட்ரூ கொடு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்கிறேன், ப்ளூ இன் எக்ஸ், எக்ஸ்ல ப்ளூன்னு ஒரு வேல்யூ இருக்கா. ஓகே, எக்ஸ்ங்கிறது நமக்கு லிஸ்ட், அதனால நான் அப்படியே கொடுத்துடலாம், ஒண்ணுமே நம்ம டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்க வேணாம். நான் தேடுற ப்ளூ வந்து ஸ்ட்ரிங்கு, ஸோ ப்ளூக்கு வந்து நான் டபுள் கோட்ஸ் கொடுக்க போறேன். ஸோ இது இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். இப்போ நான் ஒயிட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒயிட் வந்துச்சுன்னா எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ட்ரூ, இதுக்கு வந்து ஃபால்ஸ். ஓகே,
ஹோம் இப்ப நான் என்ன பண்றேன், இதே நாட் இன்னா மாத்துறேன். ஸோ ப்ளூ நாட் இன், ஒயிட் நாட் இன். அப்ப ஒயிட் வந்து நாட் என்னன்னு கேட்கும்போது எனக்கு இங்க என்ன வரும், ட்ரூன்னு வரும். இல்ல அதுல இல்ல, அப்ப கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ வரும். ப்ளூ வந்து இருக்குது, அது நாட் என்னான்னு கேட்டேன்னா இல்ல இருக்குது, நீ நாட் என்னன்னு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். காப்பி பண்ணி நாங்க கீழே வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் மாத்துறேன். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். எனக்கு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வரணும். ட்ரூ ஃபால்ஸ், எஸ், தட்ஸ் இட். நமக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸை பத்தி தெரிஞ்சிருந்தாலே we are good to go. ஓகேவா, மீதி எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம டியூபிள்ஸ், செட், லிஸ்ட் அதெல்லாம் பார்க்கலாம். See you on next video. Bye.